لولا نزلت سورة فإذا أنزلت سورة محكمة وذكر فيها القتال رأيت الذين في قلوبهم مرض ينظرون إليك نظر المغشي عليه من الموت فأولى لهم طاعة وقول معروف فإذا عزم الأمر فلو صدقوا الله لكان خيرا لهم فهل عسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم. போதுங்க. சூரா முஹம்மதுடைய 17வது ஆயத்திலிருந்து 23வது ஆயத்து வரை. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومنهم من يستمع إليك حتى إذا خرجوا من عندك قالوا للذين أوتوا العلم ماذا قال آنفا أولئك الذين طبع الله على قلوبهم واتبعوا أهواءهم والذين اهتدوا زادهم هدى وآتاهم تقواهم فهل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة فقد جاء أشراطها فأنى لهم إذا جاءتهم ذكراهم فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم ومثواكم. ويقول الذين آمنوا لولا نزلت سورة فإذا أنزلت سورة محكمة
وذكر فيها القتال رأيت الذين في قلوبهم مرض ينظرون إليك نظر المغشي عليه من الموت فأولى لهم طاعة وقول معروف فإذا عزم الأمر فلو صدقوا الله لكان خيرا لهم சூரத் முஹம்மதுடைய 16வது ஆயத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிக்குகளுடைய இன்னும் முஃமின்களுடைய சில தன்மைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். கடைசியாக 174வது தஃப்சீரிலே நாம் முஃமின்களுக்கான சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள் சம்பந்தமாக அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். மூமின்களுக்கு முத்தகீன்களுக்கு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள் எவ்வளோ இன்பமாக சுவர்க்கத்தில் இருப்பாங்க என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு உலக வாழ்க்கையில் முனாஃபிக்குகளையும் அடையாளம் காணணுமே, உலகத்தில் முனாஃபிக்குகள் வாழுவாங்க, ஆகவேதான் அல்லாஹ் முனாஃபிக்குகளுடைய இன்னும் முஃமின்களுடைய சில தன்மைகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். முதலாவது தன்மை என்னண்டா, குர்ஆன்ல 2 வகையான ஆயத்துகள் இருக்கு. ஒன்று அகீதா சம்பந்தமான ஆயத், இரண்டாவது அமல் சம்பந்தமான ஆயத். அகீதா என்றால் என்ன? கொள்கை சம்பந்தமான ஆயத். அது மனதில் நினைக்கிறது தான் கொள்கை. இரண்டாவது அமல் சம்பந்தமான ஆயத் என்ன? அதை செயல்ல கொண்டு வர ஆயத். இந்த 2 ஆயத் இறங்கும் பொழுதும் இந்த முனாஃபிக்குகள் எவ்வாறு இருப்பாங்க, மூமின்கள் எவ்வாறு இருப்பாங்க என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துறார். முதலாவது அகீதா கொள்கை சம்பந்தமான ஆயத் இறங்கும் பொழுது எவ்வாறு இருப்பாங்க? அல்லாஹ் சொல்றான், وَمِنْهُمْ مَنْ يَسْتَمِعُ إِلَيْكَ. அந்த முனாஃபிக்குகள்ல சிலர் உங்களோட மஜ்லிஸ்ல உட்கார்ந்து குர்ஆனை கேட்பாங்க, பயானை கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஜ்லிஸ்ல நடக்குது. என்னண்டா முனாஃபிக்குகளும் வாரது. அந்த காலத்தில் இருந்த முனாஃபிக்குகள் உங்களுக்கு தெரியும், அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் முனாஃபிக். இதே போல ரிஃபாஅத் பின் தாபூத் என்ற ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் சபையில் இருப்பாங்க. ரிஃபாஅ பின் தாபூத். மூணாவது ஸைத் பின் சலீப், இவரும் ஒரு முனாஃபிக். மூணாவது. நாலாவது ஹாரிஸ் பின் அம்ர். இப்படி மூமின்களுடைய கூட்டம் ஒன்று நபியுடைய சபையில குர்ஆன பயான கேட்க வருவாங்களோ, அதே போல முனாஃபிக்குகளுடைய கூட்டமும் பயான் கேட்க வருவாங்க. ஆனா 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் என்றா, மூமின்கள் பயான கேட்டதோட குர்ஆன கேட்டதோட நம்பிட்டு போயிடுவாங்க. ஆனா முனாஃபிக்குகள் கிண்டல் அடிப்பாங்க, கிண்டல் பண்றது. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், ஹத்தா இதா ஹரஜூ மின் இந்திக். நபியே, உங்களிடமிருந்து அவர்கள் வெளியே போனதோட காலூ லில்லதீன ஊதுல் இல்ம். அந்த காலத்தில் அறிவாளியான சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, இதே போல அப்துல்லா பின் அப்பாஸ், இவங்கெல்லாம் குர்ஆனுடைய வித்துவான்கள்.
குர்ஆனுடைய விடயத்தில் பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் இவங்களை பார்த்து உலமாவு சஹாபாவை பார்த்து கேட்பாங்களாம், மாதா கால ஆனிஃபா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார், வெள்ள நேரம் என்ன ஓதி காட்டினார், மாதா கால ஆனிஃபா. ஏனென்றா இவங்க பயானுக்கு வந்தது, இவங்க நபியுடைய சபைக்கு வந்தது, அதை படிச்சு அமல் செய்யணும் என்றதுக்கு அறிவு. அப்ப என்னத்துக்கு வந்தாங்க அவங்க? இதை கிண்டல் பண்றது அல்லது குறைய தேர் ஏதாவது உண்டு. முனாஃபிக் தானே. அப்ப முனாஃபிக்குடைய சிஃபத்துல தன்மைகள்ல ஒன்றுதான் ஜும்மாவுக்கு வருவார், பயானுக்கு வருவார், நல்ல சபைகள் இருப்பார், ஆனா மார்க்கத்தை படிக்க மாட்டார். அவரோட நோக்கம் மார்க்கம் படிக்கிறதாக இருக்காது. அல்லாஹ் சொல்றான், உலாஇக அல்லதீன தபஅ அல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டார், உள்ளத்தை அல்லாஹ் மூடிட்டார். உலாஇக அல்லதீன தபஅ அல்லாஹு அலா குலூபிஹிம். இரண்டாவது, வத்தபஉ அஹ்வாஅஹும், அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றி விட்டார்கள். இந்த ரெண்டு விடயமும் அவர்கள்ட்ட இருக்கு. எப்ப பார்த்தாலும் அவங்களோட கல்பு திருந்திருக்கார். முனாஃபிக்குடைய கல்பு என்ன செய்யாது? ஒரு நாளும் திருந்த கல்பு தானே திருந்தோம். அல்லாஹ் அந்த கல்பில் முத்திரையிட்டு விட்டார். உலாஇக அல்லதீன தபஅ அல்லாஹு அலா குலூபிஹிம் வத்தபஉ அஹ்வாஅஹும். அதற்கு மாற்றமா மூமின்கள் வருவாங்களே பயான் கேட்க, ரசூலுல்லாஹ் சஃபைக்கு குர்ஆன கேட்க, இவங்க வல்லதீன இஹ்ததௌ ஸாதஹும் ஹுதா, வல்லதீன இஹ்ததௌ, நேர்வழியை நாடி வாராங்களே அவங்களோட ஹிதாயத்து கூடும். அல்லாஹ் சொல்றான், ஸாதஹும் ஹுதா வஆதாஹும் தக்வாஹும், அவங்களுக்கு குர்ஆனை கேட்க கேட்க என்ன கூடும்? தக்வா கூடும், பயம் கூடும், அச்சம் கூடும். இது மூமீன்கள், இது முனாஃபிக். இந்த காலத்திலேயும் இதே மாதிரி தான் அடையாளம் காண்றது. ஒருவர் முனாஃபிக் என்பதற்கான அடையாளமும் ஒருவர் மூமின் என்பதற்கான அடையாளம் இவ்வாறு தான் நாங்கள் வித்தியாசப்படுது. அந்த காலத்திலையும் அவ்வாறு தான், இந்த காலத்திலையும் அவ்வாறு. அல்லாஹ் சொல்றான், இப்ப இவங்களை எச்சரிக்கிறான். அல்லாஹ் யாரா? முனாஃபிக்குகள். என்ன எச்சரிக்கிறான்? உலகத்தில் எல்லாரும் ரெண்டுக்கு பயம், மௌத்துக்கும் கியாமத்துக்கும். மௌத்துக்கும் கியாமத்துக்கும் எல்லாரும் பயம். அதால் அல்லாஹ் கியாமத்தை சொல்லி எச்சரிக்கின்றான். ஃபஹல் யன்துரூன இல்ல ஸாஅ, அவர்கள் அந்த முனாஃபிக்குகள், அந்த காஃபிர்கள் சாஅன கியாமத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஐததியஹும் பக்தா, அந்த கியாமத் எப்படி வரும்? திடீரென்று வரும். கியாமத் சொல்லிட்டு வரது இல்லையே. திடீர்னு கேள்விப்படுறீங்க அவர் மௌத்தாம், திடீர்னு கேள்விப்படுறீங்க உலகம் அழிய போகுதாம், திடீரென்று அவர் பக்தா. فقد جاء أشراطها, கியாமத்துடைய அடையாளங்கள் எல்லாம் வந்து விட்டனவே அல்லாஹ் சொல்றார். அடையாளங்கள் வந்துட்டு என்ன அடையாளம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது அடையாளம் தான். நபி அவங்க சொன்னாங்க, இப்படி விரல காட்டினாங்க, புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாத்தைன் என்றார். நானும் கியாமத்தினால இந்த ரெண்டு விரல போல. அப்படின்னா நான் முந்தி வந்துட்டு பின்னால வருது, எப்ப வரும் தெரியாது. ரெண்டு விரல போல சஹாபாக்களுக்கு எல்லாருக்கும் விளங்கி இருக்குமா இல்ல? ரெண்டு விரல காட்டியிருந்தா இப்படிதான் கியாமத்து நானும். அல்லாஹ் சொல்றான், فَقَدْ جَاءَ أَشْرَاطُهَا, அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் வந்து விட்டனவே. فَأَنَّى لَهُمْ إِذَا جَاءَتْهُمْ ذِكْرَاهُمْ فَأَنَّى لَهُمْ, அவங்க எங்க போறாங்க? அல்லாஹ் கேட்கிறார். إِذَا جَاءَتْهُمْ ذِكْرَاهُمْ,
அந்த கியாமத்துடைய செய்தி வந்ததுக்கு பிறகும் ஏன் திருந்தாம வாழ்றார்? முனாஃபிக் கியாமத்துடைய பயம் இருக்குதுன்னு அவன் தௌபா செய்யணுமா இல்லையா? தௌபா செய்யறான் இல்லையா? உலகத்துல எவ்வளோ அத்தாட்சிகள் கடந்து போகுது. அல்லாஹ் சொல்றான், வானத்திலையும் பூமியிலையும் யமுர்ரூன அலைஹா, அத்தாட்சிகள் அல்லாஹ். ஆனா இவன் சொல்றான் அது அதுக்கு நடந்தது இதுக்கு நடந்தது என்று காரணத்தை சொல்லி சொல்லி வலுகிறான். அப்படி அல்லாஹ் சொல்றான் சூரா ஃபஜ்ர்ல, يَوْمَئِذٍ يَتَذَكَّرُ الْإِنسَانُ وَأَنَّى لَهُ الذِّكْرَى. கியாமத்துடைய நாளையில் மனிதனுக்கு ஞானம் பிறக்குமா? அவடத்தை ஞானம் பிறந்து என்ன செய்ய? அல்லாஹ்க்கு மௌத்தானது பிறகு விளங்கி என்ன செய்ய? அதுக்கு பிறகு குடிக்கப்படாது, அது பிறகு மது அருந்தப்படாதுன்னு எல்லாம் தௌபா செஞ்சு சரி வருமா? இல்லை மௌத்தானதுக்கு பிறகு தொழுவோம், அதுக்கு பிறகு நல்லா வாழுவோம், அது சும்மா மடத்தனம். இருக்கிற காலத்தில் குர்ஆனோட ஹதீஸோட மார்க்கத்தோட உலமாக்களோட அதுக்கு செலவழிச்சிட்டு அவங்களோட சேர்ந்துட்டு வாழ பார்க்கணுமே தவிர தூரமாகி 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 இன்றைக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டு உலமாக்களை விட்டு மக்களை தூரமாக்குற வேலை, குர்ஆனை விட்டு தூரமாக்குற. அவ லேசித எத்தனை பேர் வீட்டில் தொழுகிறாங்களோ தெரியாது. பள்ளி இருக்கக்குள்ள தொழுதாங்க. இப்போ எத்தனை பேர் வீட்டை தொழுகிறாங்களோ யாருக்கு தெரியும்? இப்போ ஜும்மாவும் வீட்டில், தொழுகைகள் வீட்டில். ஈமான் கூட இருந்தால் நடக்கும், ஈமான் இல்லைன்னா நடக்காதே உண்டு. சுப எத்தனை பேர் சுப தொழுகிறாங்க யாருக்கு தெரியும்? அதனால உலமாக்களோட தொடர்பில் இருக்கணும், குர்ஆனோட தொடர்பில் இருக்கணும். சரி, பள்ளிவாசல் தான் மூடி இருக்குது, பள்ளிவாசல் தான் மூடப்பட்டிருக்குது, நாட்டுடைய சட்டம், நோய் பரவிக்கொண்டே வருது. இந்த நேரம் ஈமான கூட்டிக்கொள்ளும், ஈமான குறைக்கிற வேலை பார்த்துடக்கூடாது. ஏனெண்டா ஈமான் தேவை, தக்குவா தேவை. அல்லாஹ் சொல்றார் அதற்கான வழிவகைகளை வீடுகளில் செய்து கொள்ளணும். தஃப்சீரை வாசிக்கிறது, குர்ஆனை வாசிக்கிறது, ஹதீஸ்களை வாசிக்கிறது, வீடுகளில் இமாம் ஜமாத் தொழுறது, பயான்களை போட்டு கேட்கிறது. என்னென்ன விடைய எதை கேட்டா ஈமான் கூடுமோ அதை செய்யும். இல்லைண்டா சமூகத்தை திரும்ப தூக்கி எடுக்கிற கஷ்டம். 2 வருஷம் 1 வருஷமா நடந்துட்டே இருக்கு இதே தான். கொஞ்சம் துறப்படுது, மூடிப்படுது, நோய் கூடுது, நோய் குறையுது. எது குறைஞ்சாலும் ஈமான் குறைஞ்சிடப்படாது. அதற்கான வழிகளை செய்யும். அது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. அல்லாஹ் அது பிறகு சொல்றான், இதுக்கு என்ன வழி செய்யலாம்? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை தவிர வேறு இலாஹ இல்லை. இதுதான் ஈமான், இதுதான் அகீதாவுடைய, இதுதான் கொள்கையுடைய ஆயம். என்ன நடந்தாலும் படிச்சு கொடுக்கணும். என்ன? அல்லாஹ் தான் செய்கிறான், அல்லாஹ்வால தான் நடக்குது. ஃபஅலம், அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் எனக்கு இல்லை. ஷைத்தான் இந்த காலகட்டத்தில் வந்தா குழப்புவான் மனசு. அவனுக்கு தெரியும் எப்ப குழப்பணும். இவன்டா பயான்கள் இல்லாத காலம் தானே, மக்களுக்கு உபதேசம் இல்லை, குர்ஆன் இல்லை, அப்படியே ஓரமா இருக்கிற காலம். இந்த காலகட்டத்தில் ஷைத்தான் குழப்புவான். இப்ப ஈமான உறுதிப்படுத்தும். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்று. இரண்டாவது, வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத், உங்களுடைய பாவத்துக்கும் மூமீன்களான ஆண் பெண்களுடைய பாவத்துக்கும் இஸ்திக்ஃபார் செய்யணும். அல்லாஹ் சொல்றான். அப்ப அடிக்கடி இஸ்திக்ஃபார் செய்யும். இஸ்திக்ஃபார் செய்ய 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 ஷைத்தான் நிராசை அடைஞ்சிருவான். இந்த காலத்துல அதிகமா செய்யணும் என்ன? இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபாருக்கு பள்ளி போற வேலையில வீட்டில் இருக்க என்ன செய்ய? இஸ்திக்ஃபார். என்ன இஸ்திக்ஃபார் செய்யுது? எவ்வாறான இஸ்திக்ஃபார்கள்? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ். இஸ்திக்ஃபார். தொழுகையிலே இஸ்திக்ஃபார் இருக்கு. தொழுகையில 2 வகையான இஸ்திக்ஃபார் நபி அவங்க சொல்லி தந்திருக்கிறார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, நபி அவங்க சொன்ன இஸ்திக்ஃபார் இது புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், அல்லாஹும்ம ஃபிர்லி, சொல்லுங்க, خطيئتي وجهلي وإسرافي في أمري وما أنت أعلم به مني اللهم اغفر لي هزلي وجدي وخطئي وعمدي وكل ذلك عندي. யா அல்லாஹ், என்னுடைய தவறுகளை மன்னிச்சிரு. நான் மடத்தனமாக செய்தது, என்னுடைய விடயங்கள்ல அளவு கடந்து செய்தது, என்னை விட நீ அறிந்தவன் யா அல்லாஹ். நான் ஜோக்காக செய்தது, நான் உண்மையாக செய்தது, தவறாக செய்தது, வேணுமென்று செய்தது, எல்லாமே நான் செய்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் ஓதுவா. இது ஒரு இஸ்திக்ஃபாருடைய முறை. இரண்டாவது, ஒவ்வொரு தொழுகையில ஒரு இஸ்திக்ஃபார் இருக்கு. அத்தஹியாத்துல கடைசியா ஓதும் இஸ்திக்ஃபார், அதுவும் சஹீஹான இஸ்திக்ஃபார், அதையும் நாங்க பாடமாக்கி ஓதணும். ஓதுங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வமா அخرtu வமா அஸ்ரர்து வமா அஅலன்து வமா அஸ்ரஃப்து وما أنت أعلم به مني أنت إلهي لا إله إلا أنت. இது ஒவ்வொரு தொழுகையிலையும் தஷஹுதுக்கு பின்னால சலவாத்துக்கு பின்னால ஓதணும் இந்த இஸ்திக்ஃபார். தெரியா, எது வரைக்கும் தெரியாங்கிறது, மௌத்துரையும் தெரியான்னு சொல்றதா? மௌத்துரையும் தெரியாண்டே கபருக்கு போயிட்டாங்க எவ்வளவு பேர். அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து, யா அல்லாஹ், நான் முன் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. வமா அخرtu, நான் பின் செய்த பாவம். ஒரு நாளைக்கு 5 தடவை 5 தொழுகையில் இஸ்திக்ஃபார் நடந்துடும். வமா அஸ்ரர்து வமா அஅலன்து, நான் ரகசியமாக செய்த பாவம், நான் பரகசியமாக செய்த பாவம். யா அல்லாஹ், என்னை விட நீ அறிந்தவன், நீ என்னுடைய இலாஹ், உன்னை தவிர எனக்கு வேறு இலாஹ் கிடையாது. அப்ப இஸ்திக்ஃபாருடைய காலம் இது. ஹதீஸ்ல வந்திருக்குது, நபி அவங்க சொல்லுவாங்க, மனிதர்களே தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. நான் ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேல இஸ்திக்ஃபார் செய்கிறேன். நபி அவங்க ஒன்றுமே இல்லை, வீடுகள் என்ன செய்யறது? இஸ்திக்ஃபார் செய்யுங்க. நிலைமைகள் அல்லாஹ் தான் சீராக்கும். எல்லாத்தையும் மாத்துறது அல்லாஹ் தான், வேறொருத்தரும் செய்யறதில்லை. எங்கட அமல் போற அமலுக்கு மேலேருந்து இறங்குது, அவ்வளவுதான். யாரையும் பிடிச்சி நாங்க வேலை இல்லையே, இஸ்திக்ஃபார் செய்யணும். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யஅலமு முதகல்லபகும் வ மஸ்வாகும், வல்லாஹு யஅலமு முதகல்லபகும். அல்லாஹ்க்கு தெரியுமாம் உங்களோட ஆகிரத்துடைய இடம் எங்க, நீ எங்க போய் சேர போறீங்க. வல்லாஹு யஅலமு முதகல்லபகும், முதகல்லபன்னா உலகத்தில் உங்களோட தேவைகள் வேலைகள் அல்லாஹ்க்கு தெரியும். வமஸ்வாக்கும், அடுத்தது நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்களா நரகத்துக்கு போறீங்களா அல்லாஹ்க்கு தெரியும். அதனால இஸ்திக்ஃபார கூட்டம், சய்யிதுல் இஸ்திக்ஃபார் எல்லாருக்கும் பாடம் நினைக்கிறேன், பாடமாய்க்கொள்ளும். அதெல்லாம் இந்த நல்ல நேரம், இதெல்லாம் பாடமாக்குறது நல்ல ஃப்ரீயான நேரம். இப்ப யாரும் நினைச்சு வேலைக்கும் போயிடாது, கடைக்கும் போயிடாது, இதெல்லாம் எடுத்து பாடமாக்கும். இந்த 14 நாள் தொடர்ந்து ஓதினாலே பாடம் வந்து. நபி அவங்க என்ன சொன்னாங்க, காலையில ஓதி மாலை கடையில மௌத்தான சொர்க்கவாதி, மாலையில ஓதி காலை கடையில மௌத்தான சொர்க்கவாதி. சய்யிதுல் இஸ்திக்ஃபார்
اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. ஹதீஸ்ல வந்திருக்குது. இப்லீஸ் சொல்றானா, நான் வழி கெடுக்கிறேன் இவங்க இஸ்திஃபார் செஞ்சு செஞ்சு பாவத்தை மன்னிச்சுட்டே இருக்கிறாங்களே, அதனால இஸ்திக்ஃபார் அதிகப்படுத்தும். இஸ்திக்ஃபாருடைய காலம். இந்த ஆயத்துகள் அகீதா சம்பந்தமான ஆயத் இறங்கும் பொழுது மூமினுடைய நிலைமை என்ன, முனாஃபிக்குடைய நிலைமை என்ன அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப அமல் சம்பந்தமான ஆயத்தொண்டு இறங்குது. அமல்டா என்ன, செயல் ரீதியாக உள்ள ஆயத் இறங்கும் பொழுது மூமினுடைய நிலைமை என்ன, முனாஃபிக்கு நிலைமை என்ன அல்லாஹ் சொல்றான். وَيَقُولُ الَّذِينَ آمَنُوا لَوْلَا نُزِّلَتْ سُورَةٌ فَإِذَا أُنزِلَتْ سُورَةٌ مُحْكَمَةٌ وَذُكِرَ فِيهَا الْقِتَالُ. ஈமான் கொண்ட மூமின்கள் சொல்றாங்களாம், ஒரு சூரா ஒன்று இறங்கப்படாதா குர்ஆன்ல இருக்கு. இப்ப எங்களுக்கு எல்லாம் அந்த குர்ஆன் இறங்குறத பார்க்கிற பாக்கியம் இல்லையே, அந்த காலத்தோட முடிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்தோட அது முடிச்சு. அப்ப அந்த காலத்துல சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம், லௌலா நுஸிலத் சூரா, ஒரு சூரா ஒன்று இறங்கப்படாதா, அந்த சூரா முஹ்கமா, எவ்வாறான சூறாவாக இருக்க வேண்டும், வதுகிர ஃபீஹல் கிதால், அதில் கிதால் சம்பந்தமான தெளிவான சூறாவாக இருக்கும். கிதால் சம்பந்தமான தெளிவான சூறாவாக அந்த சூறா இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த நேரம் ரஅய்தல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், யாருடைய கல்பில் நோய் இருக்குதோ இவங்களை நீங்க பாப்பீங்க. அல்லாஹ் சொல்றான், யன்துரூன இலைக்க, உங்களை பாப்பார்கள், நதரல் மக்ஷிய் அலைஹி மினல் மௌத், மௌத்தாக கிடக்கிறவன் மயக்கத்துல பாப்பானே அப்படி பாப்பாங்களா. அடே இறங்கிட்டு அமல் செய்யணுமே, ஏன்னா அமலுக்கு விருப்பம் இல்லை. அமலுக்கு என்ன, குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை இறங்கினா அதை செயலில் கொண்டாடணுமா இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், நான் என் வாழ்க்கையில் இந்த குர்ஆனுடைய 6666 ஆயத்தையும் அமல் செய்கிறேனா என்று யோசிக்கணும் முதலாவது. அப்படி இல்லைன்னா நான் பாக்கியமற்றவன். வாழ்க்கையில் உள்ள சாதனை அதுதான். அப்போ அந்த காலத்தில் அமல் சம்பந்தமான ஒரு ஆயத்தை இறங்கும் பொழுது, ينظرون إليك نظر المغشي عليه من الموت, சொல்றா அல்லாஹ், மரணப்படுக்கையில கிடக்கிறவன் பார்க்கிற மாதிரி பார்ப்பார்கள். فأولى لهم, அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அவர்களுக்கு என்ன உண்டாகட்டும்? இன்றைக்கு எங்கட சிலருக்கு சிந்தனையே இல்லை குர்ஆனை படிக்கிறது. படிச்சா தானே அமல் செய்யலாம். இன்ன சூறால என்ன விடயம், இன்ன சூறால என்ன விடயம், அது கொஞ்சம் காலம் கொடுக்கத்தான். அது தியாகங்களோட அதை செய்யலாம். ஒரு பிள்ளைய ஹாஃபிஸாகி இருக்கிற லேசான வேலையா? ஒரு பிள்ளைய ஹாஃபிஸாக்கி எடுக்கிறன்றது லேசி இல்லையே. பாப்பா, அம்மா, ஒஸ்தாது, நிர்வாகம் எல்லாரும் தியாகம் பண்ணி தான் ஒருத்தர் ஹாஃபிஸாக்கி எடுக்கிறது. ஹாஃபிஸாக்கி எடுத்தா தானே அதுக்கு புறம் உள்ள விஷயங்கள்லாம் இருக்குது. அதுல குர்ஆனுக்குள்ள என்ன இருக்குது, அதை அமல் செய்யற, அப்பதான் சொர்க்கத்துக்கு போகலாம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்க்கு தேவை என்ன தெரியுமா? தாஅத்து வ கௌலும் மஅரூஃப். தாஆ, வழிபாடு இருக்கணும் வாழ்க்கையில். வாழ்க்கை என்ன இருக்கணும்? வழிபடணும், அல்லாஹ்க்கு வழிபடணும். இது அல்லாஹ்க்கு தேவை. ரெண்டாவது, வகௌலும் மஅரூஃப், நல்ல வார்த்தை. யா அல்லாஹ், நான் உனக்கு வழிபடுறேன் யா அல்லாஹ். சமிஅனா வ அதாஅனா. கௌலும் மஅரூஃப். فإذا عزم الأمر
فَإِذَا عَزَمَ الْأَمْرُ ஒரு விடயத்தை முடிவெடுத்தால் فَلَوْ صَدَقُوا اللَّهَ لَكَانَ خَيْرًا لَهُمْ அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு சிறந்தது. நீங்க வாழ்க்கையில உண்மையாளரா இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அது எந்த கட்டளையா இருக்கட்டும், கிதாலுடைய கட்டளையோ எந்த கட்டளையாக இருந்தாலும் அதை வாழ்க்கையில் எடுத்து நடப்பீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு சிறந்தது. லகான கைரல் லஹும், அதற்கு மாற்றமாக ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வ துகத்திஉ அர்ஹாமக்கும், அதற்கு மாற்றமாக நீங்கள் மாறு செய்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறீர்கள், பூமியில் குழப்பம் செய்கிறீர்கள். ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்த், பூமியில் என்ன செய்றீங்க? குழப்பம் செய்றீங்க, ஒன்றுமே இல்லாதவங்களை கொல்றீங்க, தாய் தந்தைக்கு மோசடி பண்றீங்க, குடும்பங்களுக்கு அநியாயம் பண்றீங்க. வதுகத்திஉ அர்ஹாமக்கும், குடல்வாய் ஜனம் இருக்குது, அதை துண்டித்து வாழ்றீங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்ட கட்டளை என்ன? குழப்பம் செய்யப்படாது. அல்லாஹ்ட கட்டளை என்ன? பூமியில அமைதியா வாழும், மார்க்கத்தை சொல்லி கொடுத்து வாழும். அப்ப குழப்பம் செய்யறது மார்க்கத்தோட செய்யறாரு. சும்மா ரோட்டால போறவத்தனை கொல்றதுக்கு பேர் மார்க்கமா? அதுக்கு பேருமா? அது குழப்பக்கார், அது இஃப்சாத். நல்லா இருக்கிற ஊரை போய் குழப்புறது அது குழப்பம். சும்மா சண்டை உடிக்கிறது குழப்பம். அல்லாஹ் சொல்றான், குழப்பம் செய்யாத பூமியில. இரண்டாவது, குடும்பங்களுக்குள்ள குழப்பம் செய்யாது. வதுகத்திஉ அர்ஹாமக்கும், அவ்வாறு குழப்பம் செய்தால் உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் சபித்து விட்டார். அல்லாஹ்ட லானத்து தான் கிடைக்கும், அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹ் ஃபஅஸம்மஹும், அவர்களுடைய காதுகளை அல்லாஹ் குருடாக்கி விட்டானா செவிடாக்கி விட்டானா? காது செவிடாயிற்று. ஃபஅஸம்மஹும், அவருடைய காதுகளை அல்லாஹ் செவிடாக்கி விட்டான். நல்லதை கேட்க இயலாது, மார்க்கத்தை கேட்க இயலாது. அவன் ஃபசாதில் தான் நடிக்கிறான். உலகத்தில் அப்படி ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு, எங்களுக்கு தெரியாது. நாங்க நினைச்சிட்டு இருக்கிற உலகத்துல எல்லாரும் நல்லவங்க இல்ல. இந்த குழப்பம் செய்யறதுக்கு ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கு. கடைசி அல்லாஹ் சொல்றான், வஅஅமா அப்சாரஹும், அவர்களுடைய பார்வைகளை அல்லாஹ் குருடாக்கி விட்டான். ஏன்? அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு. அந்த முனாஃபிக் உலகத்துல மார்க்கத்தை உருவாக்குறதுக்கு, உலகத்துல இஸ்லாம் என்கிறது இவ்வளோ நீதமானது, இஸ்லாத்துக்கும் குழப்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு நாள் இஸ்லாத்துக்கும் குழப்பத்துக்கும் என்ன இல்லை? இஸ்லாத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? கடைசி காலத்துல சிலர் இதோட இணைத்த விடயம் இதெல்லாம். இஸ்லாம் என்றாலே சலாம், அதுல ஃபசாத் வரையலாது, இஸ்லாத்துக்குள்ள குழப்பம் வரையலாது. ஒரு ஒருத்தன் குழப்புறான் ஊர்ல, அவன் முஸ்லிமா? நபி அவங்க என்ன சொன்னாங்க? அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதி, முஸ்லிம் என்றாலே அவன்ட நாக்கு அவன்ட கையிலிருந்து ஏனையவங்க சலாமத்தா வாழும். நான் ஒரு ஆளுக்கு ஏசுறேன், நான் முஸ்லிமா? இல்லையே. அது ஏசு படுறவன் காஃபிரா முஸ்லிமா? இல்ல, மனிதன். இப்ப என்னால யாருக்கும் துன்பம் போயிடக்கூடாது, என்ற நாக்கால் என்ற கையால், இவன் தான் முஸ்லிம். அப்ப ஒருவன் குழப்பம் செய்யறான், அவனுக்கு பேர் மூமின் வருமா? ஒருவன் குழப்பம் செய்யறான், அவனுக்கு பேர் முஸ்லிம் வருமா? வராது. முஸ்லிம் என்கிறவன் குழப்பேலாது, குழப்பக்காரன் அல்ல, சண்டைக்காரன் அல்ல, பிரச்சினைக்காரன் அல்ல முஸ்லிம்.
முஸ்லிம் என்கிறவன் சாலிம், சலாம், அஸ்ஸலாம். எங்கேயும் ஒரு முஸ்லிமுடைய பழக்கத்தில் ஒன்றுதான் என்ன தெரியுமா? அந்த முஸ்லிமுடைய முகத்துல சிரிப்பு இருக்கு. என்ன இருக்கும்? இது முஸ்லிமுடைய ஆக பெரிய ஒரு பழக்கம். இது சிரிக்கான் இல்ல, இவனை பார்த்து நல்ல குணம் எங்க எதிர்பார்க்கிறது? ஆக குறைஞ்சது. வேற ஒரு மனிதனுக்கு தண்ணியை கொடுக்கிறது, சாப்பாடு கொடுக்கிறது, காசு கொடுக்கிறது, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, மாவு இதெல்லாம் விடுங்க. சதக்கா கொடுக்கிறது விடுங்க, அதெல்லாம். ஆகப்பெரிய சதக்கா என்ன தெரியுமா? உலக மக்களை பார்த்து சிரிக்கிறது. உலக மக்களை பார்த்து ஒரு தலைவர் இருக்கிறார் நாட்டுக்கு, அவரோட முகத்துல சிரிப்பு இருக்குது, அந்த தலைவரை அந்த நாட்டு மக்களே விரும்புவார். ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபல் இருக்கிறார், அந்த பிரின்சிபல் எல்லா மாஸ்டரை சிரிக்கிறது, முழு மாஸ்டரும் அந்த பிரின்சிபலை விரும்புவார். ஒரு கணவன் இருக்கிறார், மனைவியை பார்த்து சிரிக்கிற கணவன், பிள்ளைகளை பார்த்து சிரிக்கிற கணவன், குடும்பம் சந்தோஷமாக இருக்கு. ஊருக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், நல்ல சிரிக்கிற தலைவர், ஊரே சந்தோஷமா இருக்கு. முதல் அம்சம் முஸ்லீம்கள்ட்ட வர வேண்டியது என்ன? தபஸ்ஸும். இதற்கு சொல்ற தபஸ்ஸும். நபி அவங்க சொன்னாங்க, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அகீக ஸதகா. ஒரு முஸ்லிமுடைய ஒரு சகோதரனுடைய முகத்தை பார்த்து சிரிக்கிறது என்ன? சதகா. அதே சதக்கா என்றா அது போதும். அந்த பழக்கத்தை உருவாக்கினோம்னா இந்த கெட்ட பழக்கம் ஒன்றும் வராது. குழப்பம் செய்யற பழக்கம், எப்படிரா அந்த ஊரை குழப்புறது, எப்படிரா அவனுக்கு கொல்றது, எப்படிரா இவன் அடிச்சு சாவைக்கிறது, இதெல்லாம் முஸ்லிமுடைய பழக்கம் இல்லையே. இது நல்லவனுடைய பழக்கமே இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய நல்லவர் என்றா, அதானே முஸ்லிம் தலைவர்கள் அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு படித்த ஒவ்வொருவனும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அவர் அந்த காலத்துல உள்ளங்களை வென்றிருந்தார். எதை வென்றிருந்தார்? உள்ளத்தை வென்றார். ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் அப்படியே ஒரு தூணுக்கும் மறைந்து திரும்ப நபியை பார்த்தே திரும்ப என்ன பார்த்து சிரிப்பாங்க. அப்பதான் சிரிச்சது. இடையில ஒரு தூணுண்டு வந்து இருக்கு, மறைஞ்சி திரும்ப பார்ப்பேன், திரும்ப சிரிப்பாங்க. அதனாலதான் சிரிக்கிற பழக்கத்தை முஸ்லீம்கள் உருவாக்கும். யாரெல்லாம் இதை கேட்கிறீங்களோ மக்களோட சிரிங்க. கவலையை கல்புல வச்சு கொள்ளும். உள்ளத்துல கவலை இருக்குதா? என்ன செய்ய? கவலை இல்லாதவன் யார் இருக்கா உலகத்தில்? கவலை இல்லாதவன் யார் இருக்கிறா? நோய், கொரோனா, மனிதர்கள் கடந்து போறாங்க. சிரிங்க மோத்த பார்த்து. முஸ்லீம் என்று பார்க்காதீங்க, தமிழர் என்று பார்க்காதீங்க, பௌத்தர் என்று பார்க்காதீங்க. இவர் அவருடைய மதம் எழுதப்படலையே தலையில. யாரையாவது மதம் தலை எழுதப்பட்டிருக்குதா? இவர் முஸ்லீம், இவர் தமிழர், இவர் பௌத்தர், இவர் பரங்கியர், எழுதப்படலையே. மனித நேயம் அதுதான். இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய மனித நேயம் இதுதான். யாரை கண்டாலும் சிரி. ஏன்? சிரிச்சதோடு ஒரு தபால் அனுப்புறார், என்ன? நான் உன்னோட இறக்கம். அந்த சிரிப்பு என்ற தபால் உள்ளத்தை போய் தொடும். என்ன சொல்லு தெரியுமா? நான் உன்னோட இறக்கம். திரும்ப அவர் சிரிப்பார். என்ன செய்வார் அவர்? திரும்ப அவர் சிரிப்பார். ரெண்டு பேரும் சிரிச்சா பிரச்சனை முடிச்சு. இவர் சிரிக்கிறார், அவர் மோத்த சுழிச்சிட்டு இருக்கிறார். என்ன அர்த்தம்? இது மனித நேயம். அது மிருகம் இருக்குது முன்னால். சிரிப்பே வருதில்லை மிருகத்துக்கு. அதனால இந்த நாட்டில் நாங்க செய்ய வேண்டிய புதிய ஒரு வேலை என்ன தெரியுமா? எல்லாரையும் பார்த்து சிரிக்கும், சிரிக்க பழக்கம், மக்களோட சிரிக்கிறது. இதை விட நல்ல ஒரு குணமில் ஒரு நாட்டை வளர்க்கணும், ஒரு சமூகத்தை வளர்க்கணும், குடும்பத்தை வளர்க்கணும் என்றா என்ன செய்யணும்? மத இனம் பார்க்காம சிரிக்கும். மக்களோட புன்முறுவல். ஒரு தலைவர் வாரார், எச்சரிக்கை அல்ல தலைவர்களுடைய தொழில் ஆரம்பம், மக்களுக்கு ஆசை காட்டும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒருத்தன் இருந்தான். ஏன் அவனை அநியாயக்காரன் என்று வரலாறு பேசுது?
ஈராக்குடைய தலைவர் பொறுப்படுத்தார். முதல் குத்துபா என்ன ஓதினான் தெரியுமா? முதல் ஸ்பீச் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய என்ன? இன்னி லஅரா உயூனன் கத் ஐனஅத் ஃபஹான கிதாபுஹா. சொன்னா சில தலையில பார்க்கிறேன் பழுத்துட்டு அந்த தலையெல்லாம், தலையை வெற்றால் நான் தான். இதான் முதல் பேசுறது, இதான் முதல் பேசுற வார்த்தை இதா. அதனாலதான் கொடுங்கோல் தலைவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். நல்ல தலைவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் மரணிப்பதில்லை. ஏன்? அவங்க மனித சமூகத்துக்கு முன்னால் எழும்பி நின்று பேசுற வார்த்தை அவ்வளவு முத்து முத்தாக இருக்கு. அல்லாஹ் சொல்றான், குழப்பம் செய்யாது. உலாஇக அல்லதீன லஅனஹுமுல்லாஹ். குழப்பம் செய்றீங்களா? சமூகத்தை அழிக்கிறதுக்கு உங்களை அல்லாஹ் நாசமாக்குவார். ஃபஅஸம்மஹும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு காத அல்லாஹ் செவிடாக்கிட்டான். வஅஅமா அப்சாரஹும். உங்களுடைய பார்வைகள் அல்லாஹ் குருடாக்கிட்டான். அல்லாஹ் சொல்றான். ஆகவே குடும்பங்களோடு சேர்ந்து நடக்கிறது, ஊரோட சேர்ந்து நடக்கிறது, பிரிஞ்சிட்டு போறது. இன்னைக்கு பாருங்க, மார்க்கம் என்ற பெயராலே ஊரை பிரிச்சவன் இருக்கிறான். அவன் இன்று வரைக்கும் நாசமாயிட்டு தான் போறான். குடும்பத்தை பிரிச்சாலே நாசம். ஹதீஸ்ல வந்திருக்குது, அல்லாஹ் எப்ப படைப்புகளை படைத்தானோ, குடல்வாய் ஜனம் இருக்குது, குடும்ப உறவு இது எழும்பி நின்று சொல்லிச்சாம், யா அல்லாஹ் இப்ப உன்னை விட்டு பிரியிற நேரம் அல்லாஹ் சொன்னான், அலா தர்தைன் அன் அஸில மன் வஸலகி. உன்னோட சேர்ந்து நடந்தா நானும் உன்னை சேர்ந்து நடப்பேன், உன்னை துண்டிச்சா நான் துண்டிச்சிருவேன். குடல்வாய் குடும்பம், காக்கா தம்பி தாத்தா தங்கச்சி மாமா மாமி சாச்சா சாட்சி, குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கப்படாது, ஊர்ல குழப்பத்தை உண்டாக்கப்படாது, சமூகத்துல குழப்பத்தை உண்டாக்கப்படாது, நாட்டுல குழப்பத்தை உண்டாக்கப்படாது. குழப்பம் செய்யறவன் முஸ்லிமே இல்லை, அவ முஸ்லிம் அல்ல. சமூகத்துக்கு மத்தியில சந்தோஷத்தையும் உறவையும் உண்டாக்கி அனைவர்களையும் சொர்க்கத்தின் பால் எடுத்து செல்லக்கூடியவன் தான் உண்மையான மூமின். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிக்குகளை விட்டும் எங்களை பாதுகாத்து உண்மையான மூமீன்களுடைய கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை எல்லாம் சேர்த்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.